ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். பாத்ரூம் க்ளீனிங் ஆக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இதை ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்க அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டிப்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மொபைல் சார்ஜர் அடாப்டர் இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு நம்ம அடாப்டர் யூஸ் பண்ணி போனீங்களா, அது வந்து யூஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது இனிமேட்டு தூக்கி போடாதீங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு வெரி யூஸ்ஃபுல் ஆக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நான் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த பேக் சைடில் பேஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது அப்படின்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அடாப்டரை நம்ம மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம வயசு பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம இதை வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இயர் ஆஃப்டர் நம்ம இதை ஹோல்ட் பண்ணி நம்ம அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதை டச் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. குட்டி பிள்ளைங்களுக்கு தெரியாது அது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு. ப்ராப்பராக ஓப்பன் பண்ணுறாங்களா, ஒழுங்காக ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களான்றது வந்து நமக்கு டவுட்டு தான். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அந்த அது ஏதோ டச் பண்ணாமலே அழகாக ஓப்பன் பண்ணலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. யாராக ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம முக்கியமான டிப் பார்க்க போகிறோம். ஸோ வந்து செவத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த சொல்யூஷன் போடுறதுக்கு முன்னாடி நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எவ்வளோ உப்பு கரையும் அப்புறம் வந்து பிளாக்காக நிறைய கரையெல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் எப்படி வந்து அதை சூப்பராக க்ளீன் பண்ணுறன்றதான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு போன மாவு நம்ம தூக்கி போடுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் இருக்கிற மாவு, அது கூட வந்து ஜஸ்ட் ₹1 இதில் இருக்கிற வந்து சீயக்காய் அண்டு ஷாம்பு, வினிகர் அண்டு சபினா இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான அந்த மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஜஸ்ட் 1 ஸ்பூன் வினிகர் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சபினா, நான் வந்து 1.5 ஸ்பூன் சபினா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 சாஷே சீயக்காய் தூள், அதை எல்லாமே வந்து ₹1 ரேஷியோவில் இருக்குதுங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி 2 சாஷே ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ₹1 இதில் தான் வாங்கினது. ஸோ இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இதில் இந்த மாவோட இது எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இதை மட்டும்தான் நம்ம வந்து வச்சு நம்ம இந்த பாத்ரூம் க்ளீனிங்காக யூஸ் பண்ண போகிறோம். இதில் எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலுமே இல்லாததுனால நான் வந்து பார்த்திங்கன்னா கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அங்கே வந்து நம்ம இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் வீடியோக்காக கொஞ்சமாக வந்து உங்களுக்கு நான் மாவில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவு இருக்குது. வந்து ஒரு 3 days ஆஃப்டர் பார்த்திங்கன்னா நல்லாவே புளிச்சு போயிடும். ஸோ நிறைய மாவு இருக்குன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து அந்த மாவில் வந்து யூஸ் பண்ணி அழகாக எல்லா இடத்துலையும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் உப்புக்கரை இருக்கோ அந்த இடத்த ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஓவரால் நைட்டு ஊற வச்சுருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 hour ஊற வச்சிட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதுக்காகவே வாங்கியிருக்கிறது. ஸோ இதை வச்சு நல்லா தேய்ச்சி விடுறேன். ஆக்சுவலி ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கிறதுனால நான் வந்து தண்ணி போர் பண்ண முடியல. வாட்டர் அப்படியே போர் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ இப்போ நான் வந்து ஹேண்டில் மொபைல், ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கேன், ஒரு கையில் ப்ரஷ் பண்ணுறேன். அப்படிங்கிறதுனால நான் வந்து தண்ணி இப்போ ஊற்றலை. ஸோ நல்லா தேய்ச்சிட்டதுக்கப்புறமா நான் வந்து தண்ணி போர் பண்ண போகிறேன். வாட்டர் போர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா இப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஏரியா வந்து இந்த 2 செவரும் ஜாயிண்ட் ஆகிற ஏரியா இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கல, அது லைட்டாக தான் நல்லா இது பண்ணி விட்டுறேன். தேய்க்கும் போதே பாருங்கள் உங்களுக்கு வந்து அதில் இருக்க ஒட்டிகிட்ருக்க அந்த உப்புக்கரை இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அந்த இடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி கூட நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கரை போகும். எனக்கு இதுவே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் இதில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையுமே நல்ல கரை இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே வந்து தேய்ச்சி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து தண்ணியை வந்து ஊற்றலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப நேரம் நம்ம தேய்க்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு
3 மினிட்ஸ் கூட அதிகம்தான். நம்ம வந்து அப்படியே தண்ணி ஊற்றிட்டே தேய்ச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப நேரம் நம்ம இதுக்காக ரெஸ்ட் ரூமில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆஃப்டர் க்ளீனிங் அப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த உப்பு கரையும் இல்லாமல் அப்படியே மேலே இருக்கிற மாதிரி புதுசாகவே இருக்குது பாருங்கள் இந்த இடம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் பிஃபோர் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்றதுக்காக நான் அந்த ஓல்டு வீடியோ இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம இதை க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் யாராவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.